இந்த கால இளைஞர்களுக்கு ஒரு முக்கியமான செய்தி சொல்லணும்னு நினைக்கிறேன். நிறைய பேருக்கு இது தெரிய மாட்டேங்குது. ஒரு சிலர் ரொம்ப புத்திசாலித்தனமாக நடந்துக்கிறதா நினச்சிக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயத்தை நான் சொல்கிறேன். இந்த காலத்தில் எங்கே போய் எந்த பொருளை வாங்கினாலும் சரி, எதை வாங்கினாலும், இந்த உலகத்தில் எதை வாங்கினாலும் எல்லாத்துக்குமே ஒரு எண்டு அப்படிங்கிறது உண்டு, முடிவுங்கிறது உண்டு. எப்படி சொல்கிறேன்னா, ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு கண்ணாடி இருக்குது, இதுக்கு ஒரு எக்ஸ்பைரி டேட் இருக்குது. அந்த கண்ணாடி போடுறதுக்கு உண்டான ஒரு கவர் இருக்குது, இதுக்கு ஒரு எக்ஸ்பைரி டேட் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு பென்சில் வாங்குகிறோம், அந்த பென்சிலுக்கு ஒரு எக்ஸ்பைரி டேட் இருக்குது. ஒரு பேனா வாங்குகிறோம், அந்த பேனாவுக்கு ஒரு எக்ஸ்பைரி டேட் இருக்குது. ஒரு பர்மனண்ட் மார்க்கர் வாங்குகிறோம், அதுக்கு ஒரு எக்ஸ்பைரி டேட் இருக்குது. அந்த மாதிரி ஒரு ஆடோ மாடு, ஈவன் உயிரினங்களாக பிறக்கிற அத்தனை ஜீவன்களுக்கும் ஒரு எக்ஸ்பைரி டேட் இருக்குது. உயிரினங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு மேக்சிமம் எவ்வளோ எக்ஸ்பைரி டேட்னா, பொருளுக்கு அடுத்து எக்ஸ்பைரி டேட்டு உயிரினங்களுக்கு தான் உண்டு. அந்த உயிரினங்களுக்கு அப்பாற்பட்டது இயற்கை, அதுக்கு எக்ஸ்பைரி டேட்டு ரொம்ப லேட்டாக வரும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு மரம், செடி, கொடி இதெல்லாம் பார்த்திங்கன்னா, அதை தொடாத வரைக்கும், மழை பெய்யாத மழை பெஞ்சு வெயில் காஞ்சி அது உலராத வரைக்கும், அது கடைசி வரைக்கும் இயற்கையாக பசுமையாக மற்றவங்களுக்கு நிழல் தரக்கூடிய, மனிதனை விட ரொம்ப அற்புதமான ஒரு பலனளிக்கக்கூடிய புத்தி கூர்மை அதுக்கு உண்டு. எனவே உயிரினங்கள், ஐந்தறிவு உள்ள ஜீவன்களையும் ஆறறிவு உள்ள ஜீவன்கள் எதுவாக இருந்தாலும் அதை வளர்க்கும்போது அதை ரொம்ப ஹெல்த் கண்டிஷனோட அதை வளர்க்குறது நல்லது. அதே சமயத்தில் தன்னுடைய உடலையும் நல்லபடியாக பார்த்துக்கிறது இந்த காலகட்டத்தில் ரொம்ப நல்லது. நல்ல உணவு எடுத்துக்கோங்க, ஹெல்த் கான்சியஸை ரொம்ப கண்ட்ரோலில் வைங்க. நீங்கள் எந்த அளவுக்கு ரொம்ப நீண்ட நாள் வாழணும்னு நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் மேக்ஸிமம் வாழலாம். ஸோ ஆகவே எல்லாத்துக்குமே ஒரு எக்ஸ்பைரி டேட் இருக்குது. இந்த எக்ஸ்பைரி டேட்டு மனுஷனுக்கு யாரும் சொல்ல மாட்டாங்க. அது முடிவடையும் தருவாயில்